ஹலோ மக்களே, மாயா சீனு சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்தியோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம மாயாவும் அந்த வீடியோவை மாற்றி வச்சு தனாவை ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானகி ரகுராம் காண்டி பண்ணக்கூடிய பூஜையும் சரியாக முடிஞ்சிட்டு. அதே சமயத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்காத பார்வதியும் பத்மாவும் மாயா மேலே செம காண்டா இருக்காங்க. மாயாவும் சரி நம்ம சீனுக்கு ஆசையாக சமைக்கிறதுக்கு வராங்க. அதே டைமில் மாயாவோட சாப்பாடை யாருமே சரியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் ஒரு வேலையை செய்து வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானகி மாயா கிட்ட எல்லாமே ஒன்னால தான் நடந்து மாயா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் கூட ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். கார்த்தி ஏதாவது இடையில வந்து தனாவோட வீடியோவை காட்டி அப்படியே அந்த பெரியப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வீடியோ ஆதாரத்தை மாற்றி வச்சுட்ட. அதுக்கப்புறமா பார்க்கணுமே அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் ஊர் மக்கள் எல்லாம் சரியாக வெளுத்து வாங்கிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம மாயாவும் சரி பெரியம்மா, எனக்கு எதுக்கு நீங்கள் நன்றி எல்லாம் சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணமும் சீனுவும் தான். சீனுவும் நானும் தான் சேர்ந்து இந்த வேலையை பண்ணோம். அவன் மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா இதை நான் நடத்திருக்கவே முடியாதுன்னு பெருமையாக பேசுகிறாங்க. ஜானகியும் சரி மாயா, எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, நான் போய் சமையல் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லவும் மாயாவும் என்றைக்குமே நீங்கள் தானே சமையல் பண்ணிடுங்க, இன்றைக்கி ஒரு மாறுதலாட்டு நான் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஜானகியும் உனக்கு எப்படி சமையல் பண்ண தெரியும், உனக்கு பழக்கமே இல்லையே, நானே பார்த்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஜானகி சொன்னாலும் மாயா கேட்குற மாதிரி இல்லை பெரியம்மா, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நீங்கள் தனாவுக்கு ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்படியே அதே மாதிரி நீங்கள் நேரில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சொல்லித்தாங்க. அதுபடியே நான் சமையல் பண்ணி வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் அசத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜானகியும் சரி மாயா, நீ இப்போதைக்கு ஒரு முடிவு பண்ணிட்ட, எப்படி இருந்தாலும் அதை செய்தே தீருவ. சரி வா சமைக்க போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாயாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுபடியே மாயாவும் கரெக்டாக செய்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்த பத்மாவும் பார்வதியும் என்னடா கிச்சனில் மாயா என்ன செய்துட்டு இருக்கா, என்னைக்கும் அண்ணி தானே எல்லாம் சமைப்பாங்க, இன்னைக்கு என்ன இவ புதுசாட்டு, இன்னைக்கு கிச்சனில் பண்ணுவா, நாளைக்கு இந்த வீட்லேயும் எல்லா விஷயத்தையும் இவ தான் பண்ணணும்னு நினைப்பா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு கிச்சன் பக்கமாக வராங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் பத்மாவும் இது என்ன புதுசாக இருக்குது, மாயா இங்கே வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. மாயாவும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து அதனால தான் நான் சமைச்சிட்ருக்கேன், உங்களுக்கு வேணும்னா என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பத்மாவை இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தா இவங்க நம்மளையும் சமையல் பண்ண சொல்லிடுவாங்கன்னு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கர வயத்தெரிச்சல் ஆகிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாயா இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பா. வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது சரியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஜானகியும் ஒரு ஓரமாக இருந்து சொல்லி கொடுக்க மாயாவும் குக் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. மாயாவும் எல்லாமே குக் பண்ணி முடித்ததும் ஜானகிட்ட இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மான்னு சொல்லவும் ஜானகி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு மாயா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க. மாயாவும் ஜானகிட்ட எப்படி பெரியம்மா இத்தனை நாளாக இவ்வளோ வேலையும் தனியாலாம் நீங்கள் பண்ணீங்க, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகி எனக்கு சமையல் பண்ணி ரொம்பவே பழக்கம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் தானே சொல்கிறாங்க. மாயாவும் இனிமேல் நீங்கள் பண்ணும்போது நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவேன்னு சொல்லிடுறாங்க. ஜானகி அதை கேட்டுட்டு கண்டிப்பா மாயா, இப்போ நீ சமையல் பண்ணதும் நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் இந்த மாயா என்னதான் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு கிச்சன் பக்கமாக வராங்க. அங்கே பார்த்தா வெரைட்டியாக சாப்பாடு இருந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே எப்படி இவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த மாயா இவ்வளோ சமைச்சிட்டா, இதெல்லாம் சரியே இல்லையே, வீட்டில் உள்ளவங்க மட்டும் இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா எப்படியே மாயாவை பெருமையாக பேசுவாங்க, இது நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பத்மாவும் இருக்க குழம்புல எல்லாத்துலேயுமே உப்பும் காரமும் எல்லாம் ஜாஸ்தியாக போட்டு விடுறாங்க. அப்படி அந்த இடத்துலேருந்து வந்து இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாயாவும் இப்ப என்ன பண்றது, எல்லாமே நான் கரெக்டா தான் செய்தேன், ஆனா கறியில எல்லாம் இப்ப உப்பும் காரமும் அதிகம் ஆயிட்டே, என்ன பண்றதுன்னு குழம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டியும் சரி நீ எதுக்குமே குழம்பாத, கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு அதெல்லாம் எடுத்து இதுல போட்டோன்னா அது கரெக்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி பாட்டியும் அந்த குழம்பு எல்லாத்தையும் ஒரு வழியா சரி பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல வீட்டில் உள்ளவங்களும் சரி சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. மாயாவுக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுது. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போறாங்களோன்னு பதட்டமாவே இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் எப்படியே மாயா பண்ணதை சாப்பிட்டுட்டு எல்லாரும் திட்ட தான் போறாங்கன்னு மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்துல மாயாவும் எல்லாருக்கும் அன்பட்டு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. சீனு மணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாட்டு சரி நீ சமைச்சுதானே ஆசையாக சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் பத்மாவும் பார்வதியும் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பத்மா பார்வதிக்கு மட்டும் உப்பும் காரமும் அதிகமான கறியை கொடுத்துட்றாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாயில் வைக்க முடியாமல் பத்மாவும் பார்வதியும் முழிச்சிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கவும் மணி சீனு எல்லாரும் சேர்ந்து சூப்பர் மாயா நல்லா இருக்கு, எவ்வளவு வறட்சியா செய்திருக்க, ரொம்பவே நல்லா இருக்கு, இனிமே நீயே செய்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சீனு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பத்மா பார்வதிக்கும் பயங்கரமா குழம்பி போயிடுறாங்க. சாப்பாடு ஃபுல்லா உப்பும் காரமா இருக்கு, இவன் என்னடானா இவளை இப்படி புகழ்ந்து சொல்றானே, சரி சீனு தான் மாயா மேல இருக்க அன்புல சொல்றான், இவங்க எல்லாரும் எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு குழம்புறாங்க. மாயாவும் பத்மா அத்தை நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, என்ன இருந்தாலும் உங்களுக்கு வேற சாப்பாடு அவங்களுக்கு வேற சாப்பாடு, ஒரு வழியாட்டி நீங்க எல்லாம் பண்ண திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணிட்டேன்லன்னு நினைக்கிறாங்க. ஜானகியும் ஒரு சைட்ல இருந்து சிரிச்ச மாதிரி இருக்காங்க. இப்படி பத்மா பார்வதி போட்ட திட்டத்துல இருந்து நம்ம மாயா தப்பிச்சிட்டாங்க. சீனுவும் நம்ம மாயா கிட்ட வந்து நீ பண்ண சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எப்படி இவ்வளோ டைமுக்குள்ளே நீ நல்லா பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. மாயாவும் எல்லாம் பெரியம்மா தான் எனக்கு சொல்லி தந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பண்ணேன், அன்போடு செய்யக்கூடிய எல்லா சாப்பாடும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம சீனுவும் இனிமே டெய்லி உன் கையால் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மாயவும் அதுக்கு என்ன டெய்லி உனக்காண்டி ஸ்பெஷலாக செய்து தரேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதியும் புவனேஸ்வரியும் பயங்கர கோபமாக இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த ஜானகிக்கெல்லாம், கடைசியில் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அந்த தனாவோட வீடியோவை போட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த ரெகுராம் அவமானப்பட்டு அந்த இடத்துலையே உயிரை விட்டுவான்னு நினச்சேன், எல்லாமே அந்த மாயானால சொதப்பிட்டு கார்த்தி வேற ஜெயிலே மாட்டிட்டு இருக்கான், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இவ்வளோ பழி வாங்கின அந்த ரெகுராம் குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது, ஒரு வழியா ஜானகியை எல்லா பூஜையும் பண்ணிட்டா, இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட புவனேஸ்வரி கோபப்பட்டுட்டே இருக்காங்க. பசுபதியும் சரி நீ எதுக்கும் அமைதியா இரு, இப்போதைக்கு நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிருக்கலாம், ஆனால் எப்படி அந்த ரெகுராம சும்மா விடுற மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த கதிர் தனாவும் சேர்ந்து இருக்க மாதிரி நான் விடவே மாட்டேன், இனி அந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சவால் விடுற மாதிரியே பேசுகிறாங்கன்னே சொல்லலாம்.